शिव बाबा को कौन पहचान पाएंगे சிவபாபாவை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? और कैसे पहचान पाएंगे? பிறகு எப்படி தெரிந்து கொள்வார்கள்? செலக்டட் பாயிண்ட் நம்பர் 2950. शिव बाबा को कौन पहचान पाएंगे? சிவபாபாவை யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? मुरली में कराया मैं प्रभु जैसा हूँ साथ रहने वाले भी मुझे यथार्थ रीति नहीं पहचानते। ठीक है, तो फिर कौन यथार्थ रीति पहचानते? அவங்க கேக்குறாங்க, முரளின்னு சொல்லியிருக்கிறார், நான் எப்படி இருக்கிறேன், யாராக இருக்கிறேன் என்று என்னோடு இருக்கிறவங்களாலையும் அக்யூரேட்டாக தெரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே யாரால் தெரிந்து கொள்ள முடியும்? நம்பர் किस आधार पर बनते? பிறகு நம்பர் எந்த அடிப்படையில் உருவாகும்? क्योंकि ज्ञान का मुख्य सब्जेक्ट तो बाप की जब नंबर बनना शुरू होते हैं तो जिसका पहले नंबर बने तो समझ लो उसने पूरी आस्था रख ली। எப்பொழுது நம்பர் உருவாக ஆரம்பிக்குதோ அப்பொழுது யார் முதலில் தெரிந்து கொள்கிறார்களோ, முதல் நம்பர் வருகிறதோ அப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், அவங்க முழுமையாக நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். और बाकी लोगों ने आस्था कागज पे लिखी होगी। அதுக்கு அப்புறமா இருக்கக்கூடியவர்கள் அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக ஏதாவது ஒரு காகிதத்தில் எழுதியிருப்பார்கள். लेकिन तन मन धन सब तेरा प्रैक्टिकल में किया नहीं होगा। ஆனால் உடல், மனம், பணம் இதெல்லாம் பிராக்டிக்கலாக அவருடையதாக ஆக்கியிருக்க மாட்டார்கள். बाबा ये भगवान कल्प कल्प ये परमधाम से साकार सृष्टि में आते हैं, साकार देश में, तो गुप्त वेश में आकर के गुप्त रूप में सनातन धर्म की स्थापना करने की பரம்தாமத்திலிருந்து எப்பொழுது கடவுள் இந்த உலகத்திற்கு வராரோ அப்பொழுது குப்தமாக இருந்து சனாதன தர்மத்தை படைக்கிறார். गुप्त वेश में ये सनातन आदि सनातन जैसे धर्म की स्थापना करने को जो विधि अपनाते हैं, हाँ, वो प्रत्यक्ष का विधि अपनाते तो क्या नुकसान होता था? जो इसलिए ये नुकसान होता, फिर सारे ही विश्व के बादशाह बन जाते। அப்பொழுது அதன் மூலமாக என்ன தவறு, என்ன நஷ்டம் ஏற்படுகிறது என்றால், ஒருவேளை இயற்கையின் ரூபத்தில் அவர் அதை பண்ணியிருந்தால் பிறகு அனைவரும் விஸ்வத்திற்கு எஜமானராகி இருப்பார்கள். और भगवान को माला बनानी है, பிறகு கடவுளுக்கு மாலையை உருவாக வேண்டியதாக இருக்கிறது. माला माने संगठन, कैसा संगठन बनाना है? अव्वल नंबर संगठन भी बनाना है। மாலை என்றால் சங்கடன். எனவே எப்படிப்பட்ட குழுவை உருவாக்கணும்? நம்பர் 1 குழுவையும் உருவாக்கணும். पास विद ऑनर का संगठन बनाना है। பாஸ் வித் ஆனர் நோடிய சங்கடனையும் உருவாக்கணும். फिर फर्स्ट क्लास आत्माओं का संगठन बनाना है। பிறகு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆத்மாக்களின் சங்கடனையும் உருவாக்கணும். 108 की माला बनानी है। 108 நோடிய மாலையை உருவாக்கணும். फिर सेकंड क्लास आत्माओं का संगठन बनाना है। பிறகு செகண்ட் கிளாஸ் ஆத்மாக்களின் சங்கடனையும் உருவாக்கணும். वो सेकंड क्लास है 16,108। அந்த 16,108 தான் செகண்ட் கிளாஸ் ஆவார்கள். फिर थर्ड क्लास का भी संगठन बनाना है। பிறகு தேர்ட் கிளாஸ் சங்கடனையும் உருவாக்கணும். वो कौन है? அது யாரு? 9,16,108 9,16,108 या 4 लाख இல்லையானால் 4 லட்சமா? 4.5 लाख 4 லட்சமா? 4.5 लाख का भी संगठन बनाना है। 4 லட்சத்தினுடைய சங்கடனையும் உருவாக்கணும். 4.5 लाख हैं राजाई को मानने वाले। 4 லட்சம் பேர் ராஜாங்கத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஆவார்கள். राजा को भगवान के रूप में स्वीकार करने वाले। ராஜாவை கடவுளின் ரூபத்தில் ஸ்வீகரிக்கக்கூடியவர்கள். और बाकी जितने भी हैं वो सब भगवान को अंत तक नहीं पहचान पाएंगे। அதற்கு பிறகு யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்கள் கடவுளை கடைசி வரைக்கும் தெரிந்து கொள்ள முடியாது. संपूर्ण रीति से नहीं पहचान सकते। முழுமையாக அவர்களால் தெரிந்து கொள்ள முடியாது. परसेंटेज में पहचानेंगे, परसेंटेज में पहचानेंगे तो अंत में उसी स्टेज में याद में
परम धाम जावेंगे। ஏதாவது ஒரு சதவீதத்தில் தான் தெரிந்து கொள்வார்கள். எனவே எந்த சதவீதத்தில் தெரிந்து கொள்வார்களோ கடைசியில் பரம்தாமத்தில் அதே சதவீதத்தில் தான் செல்ல முடியும். बाप की पहचान भी नंबरवार है। தந்தையினுடைய அறிமுகமும் வரிசைகரமாக இருக்கிறது. एक जैसी पहचान नहीं है। ஒரு விதமான அறிமுகம் இருக்க முடியாது. बाप को अगर पूरा पहचान लिया, தந்தையை ஒருவேளை முழுமையாக தெரிந்து கொண்டால் तो समझो पूरा ज्ञान आ गया। அப்பொழுது முழு ஞானமும் வந்துவிட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். मैं जो हूँ, நான் எப்படி இருக்கிறேன், जैसा हूँ, யாராக இருக்கிறேன், जिस रूप में पाठ बजाता हूँ, எந்த ரூபத்தில் பாட் பண்ணுகிறேனோ उसको कोई बिरले हैं அதை மிகவும் குறைந்த ஆத்மாக்கள் தான் இருக்கிறார்கள் जो समझते, யாரு புரிந்து கொள்கிறார்கள். समझते हैं तो साथ में निभाते हैं। புரிந்து கொள்கிறார்கள், எனவே துணையையும் கொடுக்கிறார்கள். नहीं समझते हैं तो आज कांधे लावेंगे, कल छोटी मोटी कोई बात आ जाएगी, लात मार के भाग जाएंगे। எனவே ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் இன்று ஏற்றுக்கொள்வார்கள், பிறகு நாளை என்ன செய்வார்கள் என்றால் ஒரு சின்ன பெரிய விஷயம் வந்தால் எட்டி உதைத்து விட்டு சென்று விடுவார்கள். ये अभी की परीक्षा है। எனவே இது இந்த நேரத்திற்கான பரீட்சையாகும். और रोज रोज की परीक्षा है बाप की पहचान। பிறகு தந்தையினுடைய அறிமுகம், தினம் அந்த பரீட்சை இருக்கிறது. बाप तो अपनी पहचान अपने आप देते हैं। தந்தை தன்னுடைய அறிமுகத்தை தானே சொல்கிறார். बाप की पहचान बाप के सिवाय कोई दे ही नहीं सकता। தந்தையினுடைய அறிமுகத்தை தந்தையை தவிர வேறு யாராலையும் தர முடியாது. लेकिन लेने वाले नंबरवार। जब से ஆனால் எடுத்துக்கொள்ளக்கூடியவர்கள் வரிசைகரமாக இருக்கிறார்கள். सेवा समाप्त हो जाएगी तब सभी मधुबन आ जाएंगे। எப்பொழுது சேவை முடிந்துவிடுமோ அப்பொழுது அனைவரும் மதுபனத்தில் வந்து விடுவார்கள். लेकिन वह भी कौन आएंगे? ஆனால் அதுவும் யார் வருவார்கள்? जो नष्टोमोहा होंगे, யாரு நஷ்டமோகாவாக இருப்பார்கள், जिनकी बुद्धि की लाइन क्लियर होगी। யாருடைய புத்தியினுடைய லைன் கிளியராக இருக்கும். उस समय टेलीफोन व टेलीग्राम से बुलावा नहीं होगा, அந்த நேரத்தில் டெலிபோன் இல்லையானால் டெலிகிராம் மூலமாக அழைப்பிதழ் வராது. लेकिन बुद्धि की लाइन क्लियर होने से बुलावा पहुंच जाएगा। ஆனால் புத்தியினுடைய லைன் கிளியராக இருக்கும் காரணத்தால் அந்த அழைப்பு வந்து சேரும். ऐसी हालतें बनेंगी जो जिस ट्रेन से आपको पहुंचना होगा वही चलेगी। இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் உருவாகும். என்னவென்றால் எந்த ட்ரெயின் மூலமாக நீங்கள் வந்து சேர வேண்டியதாக இருக்குமோ வெறும் அந்த ட்ரெயின் மட்டும் தான் செல்லும், उसके बाद नहीं। அதற்கு பிறகு இல்லை. अगर लाइन क्लियर होगी तो साधन भी मिल जावेंगे, ஒருவேளை லைன் கிளியராக இருந்தால் பிறகு சாதனங்களும் கிடைத்துவிடும். नहीं तो कहीं ना कहीं अटक जाएंगे। இல்லையானால் எங்கனா எங்கு மாட்டிக்கொள்வோம். इसलिए बहुत काल का निरंतर योग चाहिए। कवच है, कवच அதனால்தான் மிகவும் நீண்ட காலத்திற்காக நிரந்தர யோகம் தேவை. वाला सदा सेफ रहता है। கவசம் வேண்டும். கவசத்தில் இருக்கக்கூடியவர்கள் எப்பொழுதும் சேஃபாக இருப்பார்கள். की ड्रेस है ही याद का कवच। சேஃப்டினுடைய ட்ரெஸ் என்னவென்றால் நினைவினுடைய கவசம். अव्यक्त वाणी तारीख 5 दिसंबर 1979 पृष्ठ 87-88 अंत। அவ்யக்வாணி தேதி 5/12/79 பக்கம் 87-88 கடைசியில். बाबा इस तरह से भगवान गुप्त वेश में आने से या बाबा का वेश बदलने से बच्चों को बाबा को पहचानने में और भक्तों को भगवान को ढूंढने में मुश्किलात हो जाती है। அவங்க சொல்றாங்க, பாபா ஒருவேளை கடவுள் வந்து மனிதனாக வராமல் பூத பிரேதங்களாக வந்திருந்தால் பிறகு பக்தர்களுக்கு தன்னுடைய பகவானை தெரிந்து கொள்வதில் வித்தியாசம் வந்திருக்கும்.
அதே போல் तो अच्छा है ना। और बच्चे नंबर वन பிறகு குழந்தைகளுக்கு தன்னுடைய அப்பாவை தெரிந்து கொள்வதில் கஷ்டம் வந்திருக்கணும். எனவே பாபா சொல்றாரு நல்லது தானே. का पता कैसे चलेगा? பிறகு வரிசைகரமாக இருப்பதில் எப்படி தெரிய வரும்? बच्चों को बच्चे नंबरवार हैं, छोटे बड़े हैं। குழந்தைகள் வரிசைகரமாக இருக்கிறார்கள், சிறியவர்கள் பெரியவர்களாக இருக்கிறார்கள். या एक साथ पैदा हो गए? இல்லையானால் ஒரேடியாக வந்து விட்டார்களா? हाँ? कैसे पता चलेगा இது எப்படி தெரியும்? பிறகு कि ये सच्ची रूपी रंगमंच पर पहले आने वाले बड़े बच्चे हैं? என்னவென்றால் இந்த உலகத்தில் வரக்கூடிய முதல் குழந்தைகள் பெரிய குழந்தைகள். ये सच्ची रूपी रंगमंच पर बाद में आने वाला छोटा बच्चा है? பிறகு அதற்கு பிறகு வரக்கூடியவர்கள் சிறிய குழந்தைகள். ये छोटे बड़े का अभी संगम युग में पता चलना चाहिए कि नहीं? இந்த சிறியவர்கள் பெரியவர்கள் இதை சங்கம் யுகத்தில் தெரியவதற்கு வரணுமா இல்லையா? हम किस नंबर के पार्टधारी हैं? वो पार्टधारी तो बेवकूफ जो अपने पार्ट को ही न जानता हो। நாம் எந்த நம்பரில் பாட்டை செய்யக்கூடியவர்கள். எனவே யார் தன்னுடைய பாட்டை தெரிந்து கொள்வதில்லையோ அவர்கள் முட்டாள்கள் ஆவார்கள். पार्ट को नहीं जानता होगा तो ड्रामा खत्म हो जाएगा, तब घर से निकलेगा। பாட்டை தெரிந்து கொள்ளவில்லை என்றால் பிறகு டிராமா முடிந்துவிடும். அதற்கு பிறகுதான் அவர்கள் வீட்டிலிருந்தே வெளியே வருவார்கள், रंगमंच पर जाने के लिए। ஸ்டேஜில் வருவதற்காக. क्योंकि उसे अपने पार्ट का पता ही नहीं है कि मुझे कब पहुंचना है। ஏனென்றால் அவர்களுக்கு தன்னுடைய பாட்டை பற்றியே தெரியவில்லை, நாம் எப்பொழுது போய் சேரணும் என்று. तो ये 500 करोड़ पार्टधारी हैं। संगम युग में इन पार्टधारियों को अपने नंबर का पता चल जाना है। எனவே 500 கோடி பாட்டை செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். சங்கம் யுகத்தில் தெரிய வரணும் நாம் என்ன பாட்டை செய்கிறோம் என்று. कि नहीं चलना है? இல்லையானால் தெரிய வரக்கூடாதா? तो इसी तरीके से वो नंबर पता चलेगा। और कौन सा तरीका तुम बता दो? எனவே தந்தை குப்தமாக இருக்கும் காரணத்தால் தான் இப்படிப்பட்ட நம்பர் தெரிய வரும். அதுக்கு பாபா சொல்கிறார், சரி வேற எதனா உங்ககிட்ட எதனா வேற எதனா தரிக்கா இருந்தா சொல்லுங்க, முறை இருந்தா சொல்லுங்க. तुम बड़े शिवोहम हो। நீங்கள் பெரிய சிவோகமாக இருக்கிறீர்கள். नहीं बाबा, लेकिन बाबा से जानना चाहते हैं। तो बाबा तो बता, बाबा ही तो ये அவங்க சொல்றாங்க, இல்ல பாபா, ஆனா தெரிந்து கொள்ள ஒரு ஆர்வம் இருந்தது. सारा ज्ञान दिया है। பாபா தானே இந்த முழு ஞானத்தையும் கொடுத்திருக்கிறார். ज्ञान देने वाला कौन है? मनुष्य है या बाबा है? ஞானத்தை கொடுக்கக்கூடியவர் யார்? மனிதனா இல்ல பாபாவா? शिव बाबा ही है। சிவ பாபா தான் ஆவார். तो ये बात को पहचानने में निश्चय अनिश्चय के चक्कर के हिसाब से वो माला पद बनेगी। எனவே அவங்க கேக்குறாங்க, தந்தை தெரிந்து கொள்வதில் இந்த நிச்சயம் அனிச்சயம் அதன் மூலமாக தான் பதவி உருவாகுமா? அதுக்கு பாபா சொல்றாரு, ஆமா. जैसे साइंस विज्ञान के यंत्रों द्वारा எப்படி சயின்ஸ் விஞ்ஞானத்தின் யந்திரங்கள் மூலமாக நாம் दूर का दृश्य सन्मुख अनुभव करते हो, தூரத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் நமக்கு முன்னால் நேரடியாக இருக்கும் போல் அனுபவம் செய்கிறோம். वैसे साइलेंस की शक्ति से भी दूरी समाप्त हो, அதே போல் சைலன்ஸின் சக்தி மூலமாக தூரம் முடிந்துவிடும். सामने का अनुभव आप भी करेंगे நேரில் இருக்கக்கூடிய அனுபவத்தை நீங்களும் செய்வீர்கள். और अन्य आत्माएं भी करेंगी। பிறகு மற்ற ஆத்மாக்களும் செய்வார்கள். इसको ही योग बल कहा जाता है। இதைதான் யோகபலம் என்று சொல்லப்படுகிறது. लेकिन जैसे साइंस के साधन का यंत्र भी तब काम करेगा, ஆனால் சயின்ஸ்னுடைய சாதனங்கள் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அப்பொழுதுதான் வேலைக்கு உதவும், जिसका कनेक्शन मेन स्टेशन से होगा। எப்பொழுது அதனுடைய கனெக்ஷன் மெயின் ஸ்டேஷன்ல இருக்கும். इसी प्रकार साइलेंस की शक्ति द्वारा अनुभव तब कर सकेंगे அதே போல் சைலன்ஸின் சக்தி மூலமாக அனுபவம் அப்பொழுதுதான் செய்ய முடியும், जबकि बाप दादा से निरंतर क्लियर कनेक्शन होगा। எப்பொழுது பாப்தாதாவின் மூலமாக நிரந்தரமாக கிளியர் கனெக்ஷன் இருக்கணும். अव्यक्त वाणी तारीख 23 जनवरी 1977, पृष्ठ 43 अंत। ओम शांति। मूढ़ माने मूर्ख, मति माने बुद्धि, अकल। மூடு என்றால்
முட்டாள்கள் மதி என்றால் புத்தி जिनकी मूर्खों जैसी अकल है யாரது முட்டாள்கள் போல் புத்தி இருக்கிறது मूढ़मती है மூடமத்தியாக இருக்கிறார்கள் முட்டாள் புத்தியாக இருக்கிறார்கள் वो तो मेरे को पहचान ही नहीं सकते அவர்களால் என்னை தெரிந்து கொள்ளவே முடியாது कोई कोई बताए कोई में कोई ही அவங்க சொல்றாங்க சிலரில் சிலரால் மட்டும்தான் என்னை தெரிந்து கொள்ள முடியும் मैं जैसा हूँ जो இது எப்படி पहचानते हैं बेसिक रूप में யார் பேசிக் ரூபத்தில் தெரிந்து கொள்கிறார்கள் वो बेसिक पढ़ाई पढ़ने वाले அந்த பேசிக் படிப்பை படிக்கக்கூடியவர்கள் प्राइमरीली पढ़ाई पढ़ने वाले बहुत हैं பிரைமரி படிப்பை படிக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் करोड़ों की तादाद में हैं கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள் कितने हैं எவ்வளவு இருக்கிறார்கள் जो ब्रह्मा के स्तर की पढ़ाई पढ़ते हैं யாரு பிரம்மாவின் அளவில் தான் படிப்பை படிக்கிறார்கள் कितनी संख्या है करोड़ எவ்வளவு எண்ணிக்கை இருக்கிறது करोड़ों माने 33 करोड़ கோடி என்றால் 33 கோடி उन कोटों में से कोई निकलते हैं அந்த கோடியிலிருந்தும் மிகவும் குறைந்த ஆத்மாக்கள் தான் வருகிறார்கள் जो एडवांस ज्ञान लेते हैं யாரு அட்வான்ஸ் ஞானத்தை எடுத்துக்கொள்கிறார்கள் तो कहा जाता है कोटों में से कोई எனவே சொல்லப்படுகிறது கோடியிலும் ஒருத்தர் और फिर उनमें भी चुनाव होता है பிறகு அதிலையும் செலக்ஷன் ஆகுகிறது कि उन एडवांस वालों में कौन कौन है जो नंबरवार मालाओं में आते हैं அந்த அட்வான்ஸில் இருக்கக்கூடியவர்களில் யாரு வரிசைகரமாக மாலையில் வருகிறார்கள் तब कहा जाता है कोटों में से कोई और कोई में से भी कोई मुझे पहचानते हैं அப்பொழுதுதான் சொல்லப்படுகிறது கோடியிலும் ஒருத்தர் பிறகு அந்த ஒருத்தரிலும் யாரோ ஒருத்தர் தான் என்னை தெரிந்து கொள்கிறார்கள் और भी होता है फिर मैं जो हूँ जैसा हूँ जो हूँ அவங்க சொல்றாங்க நான் யாராக இருக்கிறேன் எப்படி இருக்கிறேன் என்னோடு இருக்கிறவங்களும் என்னை தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் அதுக்கு பாபா சொல்கிறார் யாராக இருக்கிறேன் और जैसा हूँ பிறகு எப்படி இருக்கிறேன் और जिस रूप में पार्ट बजाता हूँ उसको कोई बिरले ही पहचानते हैं பிறகு எந்த ரூபத்தில் பாட்டை செய்கிறேனோ அதை யாராவது ஒருத்தரால் மட்டும்தான் தெரிந்து கொள்ள முடியும் वो भी नंबरवार हैं அதிலையும் வரிசைகரமாக இருக்கிறார்கள் पहचानने वाले एक जैसे नहीं हैं सारी दुनिया तो शिव बाबा தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் அனைவரும் ஒரு விதமாக இல்லை का बच्चे हैं ना அவங்க கேக்குறாங்க முழு உலகமும் சிவபாபாவினுடைய குழந்தை தானே सारी दुनिया तो बच्चे हैं लेकिन भगवान के पार्ट को पहचानने वाले कोई नहीं कोई होते हैं ஆனால் கடவுளுடைய பாட்டை தெரிந்து கொள்ளக்கூடியவர்கள் கோடியிலும் யாராவது ஒருத்தர் தான் வருகிறார்கள் तो सारी दुनिया बच्चे होने के बाद भी क्यों नहीं पहचानते हैं பிறகு முழு உலகமும் குழந்தையாக இருந்த பிறகும் ஏன் தெரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள் सारी दुनिया शिव बाबा के बच्चे होने के बाद भी क्यों नहीं पहचानते नंबरवार बच्चे पैदा होते हैं कि एक साथ सब बच्चे पैदा हो जाते हैं அதுக்கு பாபா சொல்கிறார் வரிசைகரமாக குழந்தைகள் பிறக்கிறார்களா இல்லையானால் அனைவரும் ஒரேடியாக பிறந்து விடுகிறார்களா है? तो नंबरवारी पहचानेंगे ना எனவே வரிசைகரமாக தான் தெரிந்து கொள்வார்கள் जो ट्विंस बच्चे पैदा होते हैं
யாரு இரட்ட குழந்தைகள் பிறக்கிறார்கள்? जुड़वा बच्चे, उनमें भी तो कोई पहले पैदा होता होगा, அதுலயும் யாரோ ஒருத்தர் முதலில் பிறக்கிறாங்க, दूसरा बाद में पैदा होता होगा। இரண்டாவது பிறகுதான் பிறக்கிறாங்க. तो नंबरवार तो है ना। எனவே வரிசைக்கிரமாக இருக்கிறார்கள் இல்லையா? सब बच्चे कैसे पहचान लेंगे? அனைத்து குழந்தைகளால் எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? अरे जो बड़ा बच्चा पहले पैदा होगा, அரே எந்த பெரிய குழந்தை முதலில் பிறக்குமோ वो बाप को पहले पहचानेगा, या அவங்க தந்தையை முதலில் தெரிந்து கொள்வார்களா? இல்லையானால் जो 10वां बच्चा लास्ट बच्चा पैदा होगा, யாரு கடைசி குழந்தை 10வது குழந்தை वो बाप को पहले पहचानेगा। அவங்களால் தந்தையை முதலில் தெரிந்து கொள்ள முடியுமா? नंबरवारी पहचानेंगे। வரிசைகரமாக தான் தெரிந்து கொள்வார்கள். ये बिंदु की नॉलेज ने बिंदु की याद की शक्ति से இந்த பிந்துவினுடைய நாலேஜ் இந்த புள்ளியினுடைய நினைவின் சக்தியின் மூலமாக आत्मा को सूक्ष्म स्टेज वाला बना दिया। ஆத்மாவை சூட்ச்ம ஸ்டேஜ் கொண்டவங்களாக ஆக்கிவிட்டனர். तो जिन बच्चों ने उस बिंदु रूपी स्टेज को विशेष याद किया, எனவே எந்த குழந்தைகள் அந்த பிந்து ரூப் நிலையை விசேஷமாக நினைவு செய்திருக்கிறார்களோ, देहधारियों को याद नहीं किया, தேகதாரிகளை நினைவு செய்யவில்லையோ, वो मम्मा बाबा ही क्यों न हो, அது மம்மா பாபாவாக இருந்தாலும் சரி, तो उनकी निराकारी स्टेज, எனவே அவர்களின் சூட்ச்மமான நிராகார நிலை, சூட்ச்ம நிலை, ज्ञानियों में पहुंचने वाले स्वभाव वाली बन जाती है। ஞானத்தின் நிலையை அடையக்கூடியவர்களாக ஆகிவிடுகிறார்கள். और ऐसी आत्माएं परमात्मा बाप के रूप को, चाहे वो कितना भी गुल से गुल, பரமாத்மா தந்தையினுடைய நினைவை பலே அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் சரி, रूप क्यों न हो, कितने ही पर्दों में छुपा हुआ रूप क्यों न हो, எவ்வளவு அது மறைமுகமாக இருக்கக்கூடிய ரூபமாக இருந்தாலும் उसको वो சரி, बच्चे पहचान ले, क्योंकि அவரை அந்த குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள். बुद्धि सूक्ष्म बन जाती है बिंदु को याद करने से। ஏனென்றால் பிந்து ரூபாக ஆகிவிடுகிறார்கள், சூட்ச்ம ரூபத்தில் வந்து விடுகிறார்கள். तो बताया எனவே சொன்னார், कि पहले तुम बच्चे देह अभिमानी, முதலில் குழந்தைகளாகிய நீங்கள் தேகாபிமானியாக இருக்கிறீர்கள். और अब तुम्हारी आत्मा रूपी सुई की सारी कट उतर गई। எனவே உங்களுடைய ஆத்மா ரூபமான அனைத்து துரும்பும் இறங்கிவிட்டது. तो जब सारी कट आत्मा की उतर जाती है, तो तुम डायरेक्ट बाप से जाकर के चिपक जाते हो, தந்தையோடு போய் ஒட்டி விடுகிறார்கள். जैसे चुंबक में सुई जाकर के चिपक जाती, எப்படி மேக்னெட் இருக்குது, அந்த மேக்னெட்ல போய் ஒரு ஊசி வந்து ஒட்டுகிறது. ऐसे तुम्हारी आत्मा की कट उतरने पर तुम भी बाप से जाकर के अटैच हो जाते। அதே போல்தான் உங்களுடைய அந்த துரும்பு இறங்கும் பொழுது தந்தையோடு போகி நீங்களும் ஒட்டி விடுகிறீர்கள். मन बुद्धि से भी तो शरीर से भी जरूर, மனம் புத்தி மூலமாகவும் பிறகு உடல் மூலமாகவும் கண்டிப்பாக बाप तो जरूर पहुंचेंगे। விஷயம் கண்டிப்பாக தந்தையிடம் சென்று கண்டிப்பாக சேர்வாங்கள். विचार बुद्धि में भरा हुआ होगा, ஒருவேளை புத்தியில் விபச்சாரம் நிறைந்திருந்தால் तो भगवान को जान सकेगा कोई எனவே கடவுளை யாராவது கடவுளை தெரிந்து கொள்ள முடியுமா? है? विचार जिसकी बुद्धि में भरा हुआ होगा, अनेकों को याद कर रहा होगा, விபச்சாரம் யாருடைய புத்தியில் நிறைந்திருக்கிறது, நிறைய பேரை நினைவு செய்து கொண்டிருக்கிறார்கள், अनेकों से इंद्रियों का संबंध जोड़ रहा होगा, நிறைய பேர் மூலம் நிறைய பேரோடு இந்திரியங்களுடைய தொடர்பை சேர்க்கிறார்கள். तो उसकी बुद्धि में ज्ञान ही नहीं बैठेगा। பிறகு அவங்களுடைய புத்தியில் ஞானமே உட்காராது. भगवान क्या है? கடவுள் யாரு? கடவுள் என்ன? ज्ञान का बिंदु है, ஞானத்தின் புள்ளி ஆவார், ज्ञान की रोशनी है। ஞானத்தின் வெளிச்சம் ஆவார். क्या है भगवान? கடவுள் என்ன? ज्ञान की रोशनी ही ज्ञान है, भगवान है। ஞானத்தின் வெளிச்சம் தான் கடவுள் ஆவார். ऐसी रोशनी இப்படிப்பட்ட வெளிச்சம்
जो अब व्यभिचार में ही टिकती है। எது அவ்வியபிச்சாரத்தில் மட்டும்தான் நிலைக்க முடியும். अगर அதாவது அந்த ஞானத்தின் வெளிச்சம் யாருக்குள் விபச்சாரம் இல்லையோ அவர்களுக்குள் மட்டும்தான் அது நிலைந்திருக்கும். व्यभिचारी दृष्टि होगी, ஒருவேளை விபச்சாரமான பார்வை இருந்தால், व्यभिचारी वृत्ति होगी, விபச்சாரமான எண்ணங்கள் இருந்தால், व्यभिचारी कर्मेंद्रियां होंगी, விபச்சாரமான கர்மேந்திரியங்கள் இருந்தால், व्यभिचारी संकल्प होंगे, व्यभिचारी वाइब्रेशन होंगे, விபச்சாரமான எண்ணங்கள் இருக்கிறது, விபச்சாரமான வைப்ரேஷன் இருக்கிறது. तो कभी भी ज्ञान ठहर नहीं सकेगा। பிறகு ஒரு பொழுதும் அந்த ஞானம் நிலைந்து இருக்காது. वो मिट्टी का पात्र हो गया। அது மண்ணுடைய பாத்திரமாகி விட்டது. ज्ञान जो है सोने के पात्र में ठहरेगा। सोना माने ஞானம் தங்க பாத்திரத்தில் மட்டும்தான் நிலைந்திருக்கும். தங்க பாத்திரம் என்றால் जो सच्चा होगा। யார் உண்மையாக இருக்கிறார்கள். भगवान डायरेक्शन देते हैं, मामेकम याद करो। கடவுள் தான் டைரக்ஷன் தருகிறார். என்னவென்றால் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். तो मामेकम याद करो माने मुझे एक को ही याद करे। அப்பொழுது மாமேக்கம் யாத் கரோ அப்படியானால் என்னை ஒருவனை மட்டும் நினைவு செய்யுங்கள். दूसरों की याद आए तो फटाक से भगा दे। மற்றவர்களின் நினைவு வந்தா அதை உடனடியாக விரட்டுங்கள். वो है सच्चाई। அதுதான் உண்மையாகும். ऐसे नहीं याद नहीं आए। இப்படி இல்லை, நினைவு வரவில்லை. 63 जन्मों का हिसाब किताब है, 63 ஜன்மங்களின் கணக்கு வழக்கு இருக்கிறது. तो याद तो जरूर आएगी। அப்பொழுது நினைவு கண்டிப்பாக जिनके வரும். साथ हिसाब किताब जोड़ा है शरीर की कर्मेंद्रियों का, யாரோடு நாம் உடலினுடைய கர்மேந்திரியங்கள் மூலமாக கணக்கு வழக்கை ஒன்று சேர்த்திருக்கிறோமோ वो इस जन्म में याद आएंगे या नहीं? அது இந்த பிறவியில் நினைவில் வருமா இல்லையா? याद तो आएंगे, கண்டிப்பாக நினைவில் வரும். परंतु फटक चलो ஆனால் என்ன பண்ணணும்? உடனே போங்க அப்படி சொல்லிவிடணும். हम अपने बाबा को याद करते। போங்க, நாங்க என்னுடைய பாபாவை நினைவு செய்யணும். जो सुनेगा और जो देखेगा யார் கேட்பார்கள் பிறகு பார்ப்பார்கள், वो पहले 8 नंबर वाले होंगे कि सारी दुनिया वाले होंगे? அவர்கள் முதலில் 8 நம்பர் இருப்பார்களா இல்லையானால் முழு உலகமும் இருப்பார்களா? उसके बाद 8 நம்பர் என்று சொல்கிறார் அவரும். பிறகு அதற்கு பிறகு उसके बाद 100 नंबर का नंबर लगेगा। பிறகு 100 பேருடைய நம்பர் வரும். 100 नंबर जब प्रत्यक्ष हो जाएंगे 100 பேர் எப்பொழுது பிரத்யக்ஷமாகி விடுவார்களோ तब उसके बाद जो ब्रह्मा की भुजाएं 1000 हैं, அதற்கு பிறகுதான் பிரம்மாவினுடைய 1000 கரங்கள், उनका नंबर लगेगा। அவர்களின் நம்பர் வரும். उसके बाद அதற்கு பிறகு 16000 का नंबर लगेगा। 16000 நம்பர் வரும். तीन नंबर बाद जो प्रजा में आने वाले हैं 4.5 लाख, उनके भी नंबर है या नहीं है? அதற்கு பிறகு வரிசைகரமாக வரக்கூடிய பிரஜையில் வரக்கூடிய 4 லட்சம் ஆத்மாக்கள், அவர்களுடைய நம்பரும் இருக்கிறதா இல்லையா? उनके भी नंबर है, उनका भी नंबर लगेगा। அவர்களின் நம்பரும் வரும். सूर्य वंश में नहीं आने वाले होंगे, யாரு சூரிய வம்சத்தில் வராதவர்கள் இருப்பார்களோ, चंद्र वंश में या इस्लाम वंश में या बौद्ध वंश में आने वाले होंगे, சந்திர வம்சத்தில், இஸ்லாம வம்சத்தில் இல்லையானால் பௌத்த வம்சத்தில் வரக்கூடியவர்களாக இருப்பார்களோ, वो बाद में पहचानेंगे। அவர்கள் அதற்கு பிறகுதான் தெரிந்து கொள்வார்கள். शिव बाबा को कैसे पहचाना जा सकता है? சிவ பாபாவை எப்படி தெரிந்து கொள்ள முடியும்? वर्तमान समय में इतने भगवान के अवतार दुनिया में आ गए हैं, तो आखिर में जो एक परीक्षा होगी कि कौन इनमें से सच्चा है, कौन एक भगवान है। அவங்க கேக்குறாங்க, இந்த உலகத்தில் நிறைய பேர் கடவுளாக இருக்கிறார்கள், எனவே கடைசியில் எப்பொழுது பரீட்சை வருமோ யார் உண்மையான கடவுள், யார் ஒருத்தர் தான் கடவுள் என்று, उसका क्या टेस्ट है? அப்பொழுது அது என்ன பரீட்சையாக இருக்கும்? ऊंचते ऊंच भगवान किसको कहेंगे? உயர்ந்ததிலும் உயர்ந்த கடவுள் என்று யாரை சொல்ல முடியும்? बिना प्रैक्टिकल परीक्षा के பிராக்டிகலில் பரீட்சை இல்லாமல் कोई ऊंच और नीच कहा जा सकता है? யாராவது ஒருத்தர் உயர்ந்தவங்க பிறகு தாழ்ந்தவங்க என்று சொல்ல முடியுமா? प्रैक्टिकल परीक्षा यही होगी, பிராக்டிகலாக பரீட்சை இதுதான் நடக்கும். सारी दुनिया और सारी दुनिया के धर्म गुरु முழு உலகம், பிறகு முழு உலகத்தில் இருக்கக்கூடிய தர்ம குருக்கள் और उन धर्म गुरुओं के फॉलोअर्स एक तरफ हो जाएं।
பிறகு அந்த தர்ம குருக்களுடைய ஃபாலோவர்ஸ் ஒரு பக்கம் சென்று விடுகிறார்கள். और वो आत्मा பிறகு அந்த एक ஆத்மாக்கள் तरफ हो जाए, वो இன்னொரு பக்கம் சென்று விடுவார்கள். हार नहीं मानेगी அவர்கள் தோல்வியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். और सबको हार माननी पड़ेगी. பிறகு மற்ற அனைவருக்கும் தோல்வியை ஏற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கும். भगवान आवेगा கடவுள் வருகிறார். तो पावरफुल ग्रुप तैयार करेगा அப்பொழுது பவர்ஃபுல்லான குரூப்பை தயார் செய்வாரா, உருவாக்குவாரா? या कमजोर ग्रुप तैयार करेगा? இல்லையானால் பலவீனமான குரூப்பை தயார் செய்வாரா? पावरफुल ग्रुप किसे कहेंगे? பவர்ஃபுல்லான குரூப் என்று எதை சொல்லப்படும்? कहते हैं ये ब्रह्मा कुमारियां बड़ी पावरफुल हैं. சொல்கிறார்கள் இந்த பிரம்மகுமாரிகள் மிகவும் பவர்ஃபுல் ஆனவர்கள். इनके चंबे में जो एक बार आ जाता है இவர்களுடைய பிடியில் யார் ஒரு தடவை வருகிறார்களோ वो फिर वापस अपने दूसरे धर्म में, पहले वाले धर्म में नहीं आता. அவர்கள் பிறகு தன்னுடைய முதலில் இருக்கக்கூடிய தர்மத்தில் அவர்கள் திரும்பவும் செல்ல மாட்டுகிறார்கள். क्या कहते हैं? என்ன சொல்கிறார்கள்? ये पक्के ब्रह्मा कुमार बन जाते हैं. இவர்கள் உண்மையான பிரம்மகுமாரிகளாக ஆகிவிடுகிறார்கள். ये फिर अपने धर्म में वापस नहीं आते हैं. उनको இவர்கள் திரும்பவும் தன்னுடைய தர்மத்தில் வருவதில்லை. कितना भी कोशिश करे எவ்வளவு नहीं आते. முயற்சி செய்தாலும் சரி வருவதில்லை. ऐसे ही எனவே அப்படிதான் ब्रह्मा कुमारियां अब एडवांस पार्टी के लिए क्या कहती हैं? பிரம்மகுமாரிகள் இப்பொழுது அட்வான்ஸ் பார்ட்டிக்காக என்ன சொல்கிறார்கள்? क्या कहती हैं? என்ன சொல்கிறார்கள்? वो भी यही कहती हैं அவர்களும் இதுதான் சொல்கிறார்கள். कि एक बार जो एडवांस में चले जाते हैं யார் ஒரு தடவை அட்வான்ஸில் சென்று விடுகிறார்களோ वो कभी वापस नहीं आते हैं. அவர்கள் திரும்பவும் வருவதில்லை. अगर आ भी जाए तो हमको ही कंट्रोल करने की कोशिश करते हैं. ஒருவேளை வந்து விட்டாலும் நம்மளை தான் கண்ட்ரோல் செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். हमारे ऊपर ही सरपरस्त बन करके बैठ जाते हैं. நம்மளுக்கு மேல் தான் தலைமையில் हम அமர்கிறார்கள். उनकी बातों का जवाब भी नहीं दे पाते. நம்மளால் அவர்களின் விஷயங்களுக்கு பதிலும் சொல்ல முடியவில்லை. हमको झुक करके रहना पड़ता है. எங்களுக்கு குனிந்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. जो ज्ञान है ना, ज्ञान के आधार पर ही तो भगवान को पहचाना सबने. அவங்க சொல்றாங்க எது இந்த ஞானம் இருக்கிறது இல்லையா, இந்த ஞானத்தின் மூலமாக தான் அனைவரும் கடவுளை வரிசைகரமாக தெரிந்து கொண்டார்கள். जब ज्ञान ही बुद्धि से निकल जाएगा, எப்பொழுது ஞானமே புத்தியிலிருந்து வெளியேறிவிடுமோ अनिश्चय में हो जाएंगे सारे, அனைவரும் அனிச்சயத்தில் வந்து விடுவார்களோ ज्ञान निकल जाएगा, फिर कैसे मानेंगे ये भगवान? ஞானம் புத்தியிலிருந்து வெளியே சென்று விடுமோ அப்பொழுது எப்படி இவர்தான் கடவுள் என்று தெரிந்து கொள்வார்கள்? लौकिक में जो बच्चा पैदा होता है லௌகீகத்திலும் எந்த குழந்தை பிறக்கிறதோ माँ ने कह दिया, माँ ने क्या कह दिया? அம்மா சொல்லிவிட்டாங்க. அம்மா என்ன சொன்னாங்க? ये तुम्हारा बाप है. இவங்க உங்களுடைய தந்தை ஆவார் दिया ना, சொல்லிவிட்டாங்க இல்லையா? सारी दुनिया ने मान लिया ये तुम्हारा बाप है. முழு உலகத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஏற்றுக்கொண்டார்கள் இவர்தான் உங்களுடைய அப்பா என்று. मान लिया ना. ஏற்றுக்கொண்டாங்க இல்லையா? फिर कुछ भी हो जाए பிறகு என்ன நடந்தாலும் சரி वो बच्चा अपने बाप को भूलता है क्या? அந்த குழந்தை தன்னுடைய அப்பாவை மறக்கிறதா என்ன? भूलता है? மறக்கிறதா? हैं? सारे कुल की परंपराओं को भूल जाएगा, முழு लेकिन குலத்தின் பரம்பரையும் மறந்து விடுவான். ஆனால் बाप को नहीं भूलेगा. தந்தையை மறக்க மாட்டான். ऐसे ही यहाँ भी है. அதே போல்தான் இங்கேயும் இருக்கிறது. क्योंकि ஏனென்றால் जो ब्रह्मा माँ गीता माता मुरली है எந்த பிரம்மா அம்மா கீதா மாதா முரளியாக இருக்கிறதோ उस मुरली ने परिचय दिया है बाप का. அந்த முரளிதான் தந்தையினுடைய அறிமுகத்தை கொடுத்திருக்கிறது. और कोई आत्माओं का परिचय नहीं दिया है. பிறகு வேறு எந்த ஒரு ஆத்மாக்களின் பரீட்சையை கொடுக்கவில்லை. बाप का परिचय अम्मा ने दिया है, गीता माता ने दिया है. தந்தையினுடைய பரீட்சையை அம்மா கொடுத்திருக்கிறாங்க, கீதா மாதா கொடுத்திருக்கிறார்களா? मुरली ने दिया है, முரளி கொடுத்திருக்கிறதா? जिसे ज्ञान कहते हैं, गीता ज्ञान, எதை கீதை ஞானம் என்று சொல்லப்படுகிறதோ उसने दिया है. அந்த ஞானம் கொடுத்திருக்கிறதா? या कोई मनुष्य ने दिया है, पुरुष ने दिया है? இல்லையானால் ஏதாவது ஒரு ஆண் மனிதன் கொடுத்திருக்கிறாங்களா? माँ ने दिया. அம்மா தான் கொடுத்திருக்கிறாங்க. तो जो माँ के ऊपर श्रद्धा बैठी हुई है எனவே அம்மா மீது என்ன சிரத்தை அமர்ந்திருக்கிறது? तो हमको झूठी बात नहीं बता सकती. என்னவென்றால் அம்மா நம்மளுக்கு பொய்யான விஷயத்தை சொல்ல முடியாது. तो वो निश्चय बाप के ऊपर कभी
हटता नहीं है, अनिश्चय आता है। எனவே அந்த நிச்சயம் தந்தை மீதிருந்து எப்பொழுதும் விலகுவதில்லை. பாபா கேட்கிறாரு, அனிச்சயம் வருகிறதா? அப்ப அவங்க சொல்றாங்க, அப்ப ஏன் வீட்டை விட்டு விடுகிறார்கள்? எட்டும் விட்டு விடுகிறார்கள், தந்தை தனியாக இருக்கிறார். बाप आया ही कहाँ? அப்ப பாபா சொல்றாரு, தந்தை எங்க வந்திருக்கிறாரு? जो हाथ छोड़ दिया, கை விட்டுட்டாங்கன்னு சொல்றீங்க. अरे बच्चा पैदा ही नहीं हुआ, அரே குழந்தை பிறக்கவே இல்லை, आया ही नहीं धरनी पर, இந்த பூமியில் வரவே இல்லை. तो हाथ छोड़ने की बात कहाँ से पैदा हो गई? எனவே கையை விட வேண்டிய விஷயம் எங்கிருந்து உருவாகுகிறது? शिव वाली आत्मा आई, शिव वाली आत्मा आई சிவனுடைய ஆத்மா வந்தாங்களா? या लक्ष्मी नारायण वाली आत्मा आई? சிவனுடைய ஆத்மா வந்தாரா இல்லையானா லட்சுமி நாராயணனுடைய ஆத்மா வந்தாரா? कौन आदि? யாரு வந்தாங்க? रूपी जन्म किसने लिया? வெளித்தோன்றுதல் ரூபமாகிய பிறப்பு யார் எடுத்தாங்க? हाँ, लक्ष्मी नारायण का 76 में जन्म बाबा ने मुरली में बताया। 76ல லட்சுமி நாராயணனுடைய பிறப்பு என்று பாபா முரளியில சொல்லியிருக்கிறார். तो लक्ष्मी नारायण எனவே லட்சுமி நாராயணன் वाली आत्मा प्रत्यक्ष हुई என்னுடைய ஆத்மா பிரத்யக்ஷமாகியதா या शिव बाप प्रत्यक्ष हुआ? இல்லையானால் சிவ தந்தை பிரத்யக்ஷமாகினாரா? वो आठ के सामने शिव बाप प्रत्यक्ष शिव அவங்க சொல்றாங்க 8க்கு முன்னால சிவபாப் வெளி தோன்றி விட்டார் இல்லையா? बाप जो है சிவ தந்தை யார் இருக்கிறாரோ वो 8 के सामने ही नहीं, அவர் வெறும் 8ற்கு முன்னால் மட்டும் இல்லை. रुद्रमाला के जो भी बच्चे हैं ருத்ரமணி மாலையில் எந்த குழந்தைகள் எல்லாம் இருக்கிறார்களோ सबके सामने प्रत्यक्ष होता भी है அனைவருக்கு முன்னால் பிரத்யக்ஷமும் ஆகுகிறார். और नहीं भी होता क्योंकि वो பிறகு ஆகாமலும் இருக்கிறார். तो पार्टधारी है। ஏனென்றால் குப்தமாக பாட்டை செய்கிறார். प्रत्यक्ष में बच्चा पैदा हुआ या ज्ञान गर्भ में है? பிரத்யக்ஷமாக குழந்தை பிறந்து விட்டதா இல்லையானால் ஞான கர்ப்பத்தில் இருக்கிறதா? कहाँ है? கர்ப்பத்தில் இருக்கிறதுன்னு சொல்றாங்க. எனவே பாபா கேட்கிறாரு, எங்க இருக்கு? ज्ञान गर्भ में है, ஞான கர்ப்பத்தில் இருக்கிறது, குப்தமாக இருக்கிறது. है? पहचानते हैं, फिर अनिश्चय आ जाता है। தெரிந்து கொள்கிறார்கள், பிறகு அனிச்சயம் வருகிறது. घड़ी घड़ी निश्चय, घड़ी घड़ी अनिश्चय आता है। நொடிக்கு நொடி நிச்சயம், நொடிக்கு நொடி அனிச்சயம் வருகிறது. 8 को भी आता है। 8க்கும் வருகிறது. क्यों? ஏன்? इसलिए आता है இதற்கு தான் வருகிறது. कि लक्ष्मी नारायण कहो, राम सीता कहो, லட்சுமி நாராயணன் என்று சொல்லுங்கள், ராமர் சீதை என்று சொல்லுங்கள், या परम ब्रह्म कहो, இல்லையானால் பரம் பிரம்மா என்று சொல்லுங்கள். ये कोई भगवान नहीं है। இவர் ஒன்றும் கடவுள் இல்லை. क्या? என்ன? वास्तव में भगवान जब आता है, உண்மையில் கடவுள் எப்பொழுது வருகிறாரோ, जिसे शिव भगवान कहते हैं, யாரே சிவ கடவுள் என்று சொல்லப்படுகிறதோ उनकी यादगार है महाशिवरात्रि। அவருடைய நினைவார்த்தம் தான் மகா சிவராத்திரி ஆகும். कैसी रात्रि में आता है? எப்படிப்பட்ட இருளில் வருகிறார்? இரவில் வருகிறார். घोर अज्ञान अंधकार की रात्रि। மிகவும் பயங்கரமான இருள் சூழ்ந்த இரவாகும். तो क्या 76 में எனவே 76ல் घोर अज्ञान की अंधकार की रात्रि हुई? 76ல் மிகவும் பயங்கரமான இருள் சூழ்ந்த இரவாக இருந்ததா? नहीं, இல்லை. अभी होने वाली है। இப்பொழுது அப்படி உருவாக போகுது, ஆக போகுது. ऐसी घोर अज्ञान अंधकार की रात्रि இப்படிப்பட்ட ஒரு இருள் சூழ்ந்த இரவு, जिसमें दुनिया वाले 500-700 करोड़ तो अज्ञान निद्र में सोए हुए ही हैं। இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய 500-700 கோடி ஆத்மாக்கள் அஞ்ஞான இருளில் தூங்கிக் கொண்டேதான் இருப்பார்கள். लेकिन ஆனால் जो अपन को யார் தன்னை ब्रह्मा पुत्र ब्राह्मण कहते हैं பிரம்மா புதல்வன் பிராமணர்கள் என்று சொல்கிறார்களோ, और उससे भी ऊंचा பிறகு அதைவிட உயர்ந்த जो अपन को प्रजापिता ब्रह्मा कुमार कुमारी कहते हैं, யார் தன்னை பிரஜாபிதா பிரம்ம குமார் குமாரிகள் என்று சொல்கிறார்களோ, वो भी अज्ञान अंधकार के घोर அவர்களும் அஞ்ஞான இருளினுடைய மிகவும் இருள் சூழ்ந்த अंधेरे में आ जाएंगे।
இரவில் வந்து விடுகிறார்கள். उनको भी पता नहीं चलेगा அவர்களுக்கும் இது தெரிய வராது कि हमारा बाप कौन है। நம்மளுடைய தந்தை யாரு, इस दुनिया में आया भी இந்த உலகத்தில் வந்திருக்கிறாரா, या हम मुगालते में आ गए। இல்லையானால் நாங்க குழப்பத்தில் வந்து விட்டோமா? ऐसी माया कड़क परीक्षा लेगी। இப்படி மாயா மிகவும் ஸ்ட்ராங்கான பரீட்சையை எடுக்கும், வாங்கும். वो 28 में लगेगा है 2028 में लगेगा 28 में होगा 28 அப்ப அவங்க கேக்குறாங்க இது 28ல நடக்குமா? मना அதுக்கு பாபா சொல்றாரு जो बताया எது சொல்லி இருக்கிறாரோ कि तुम बच्चों को குழந்தைகளாகிய உங்களுக்கு தமோ பிரதான்ல இருந்து प्रधान से सतो प्रधान बनने में சத்தோ பிரதானமாக ஆகுவதற்கு 40 से 50 वर्ष लगते हैं। 40ல இருந்து 50 வருடம் பிடிக்கிறது. माने 40 वर्ष नहीं है, அப்படியானால் 40 வருடம் இல்லையா? है 18 से 76 से लेकर के 76ல இருந்து 40 वर्ष पूरे नहीं होने। 40 வருடம் முழுமையாக கூடாதா? அவங்க சொல்றாங்க 17 18 வரைக்கும் ஆகுகிறது. எனவே हाँ, तो कितने அப்போதான் வந்து அஞ்ஞானத்துல வருவாங்களா? पहचानेंगे? எனவே எவ்வளவு பேர் தெரிந்து கொள்வார்கள்? 8 पहचानेंगे। 8 பேர் தான் தெரிந்து கொள்வார்கள். जो जन्म जन्मांतर साथ रहे हैं, யாரு ஜென்ம ஜென்மத்திற்கும் கூடவே இருந்திருக்கிறார்களோ, जिन्होंने जन्म जन्मांतर साथ निभाया है, யாரு நிறைய ஜென்மங்களுக்கு கூடவே இருந்திருக்கிறார்களோ, सहयोग दिया है, சகயோகத்தை கொடுத்திருக்கிறார்களோ वो ही रहेंगे। அவர்கள் தான் இருப்பார்கள். वो उनमें भी नंबर बार அதிலையும் வரிசைகரமாக இருப்பார்கள். कोई पहले पहचानेंगे, யாராவது முதலில் தெரிந்து கொள்வார்கள், कोई थोड़े अंतर से पहचानेंगे, சிலர் ஏதாவது ஒரு டிஃபரன்ஸ்ல தெரிந்து கொள்வார்கள். तभी तो नंबर बनेंगे। அப்பொழுதுதானே நம்பர் வந்து உருவாகும். नहीं तो 8 में भी नंबर कैसे बनेंगे? இல்லையானால் 8லையும் எப்படி நம்பர் உருவாகும்? दुनिया में एक व्यक्ति जैसा हम संपर्क वाले होते हैं तो क्या बाबा जैसा 7-8 बाबा भी अंत में देखने में आएगा? बाबा बोलते हैं तो उस समय हम बाबा को कैसे पहचाने? अभी पहचानते भी नहीं। அவங்க சொல்றாங்க பாபா கடைசியில பாபாவை எப்படி தெரிந்து கொள்வது? அதுக்கு பாபா சொல்றாரு இப்ப தெரிந்து கொள்கிறீர்களா? अभी पहचानते हो, बाद में भूल जाओगे। அப்ப அவங்க சொல்றாங்க தெரிந்து கொள்கிறேன், எனவே இப்போது தெரிந்து கொள்வீர்கள், கடைசியில் மறந்து விடுவீர்களா? बाद में नहीं पहचानोगे। கடைசியில் தெரிந்து கொள்ள மாட்டீர்களா? है ये तो वही बात हो गई, फिर तो शिव बाबा को गीत गाना पड़ेगा। அரே இது அதே விஷயம் தான் ஆகுகிறது. எனவே சிவ பாபாவுக்கு பாட்டு பாட வேண்டியதாக இருக்கிறது. यूं जा रहे हैं जैसे पहचानते नहीं। இப்படி போகிறீங்க, தெரிந்து கொள்ளாத மாதிரியே போகுகிறீங்க. है ऐसे करेंगे बाबेगा नहीं। எனவே பாபா கேக்குறாரு இப்படிதான் செய்வீங்களா? ஓம் சாந்தி.